அனைவருக்கும் வணக்கம். இந்த மாற்றம் என்ற ஒரு பேரை கேட்டாலே எனக்கு கடுப்பா இருக்குங்க. என்னடா அது மாற்றம்ன்றது ஒரு நல்ல வார்த்தை, நல்ல சொல்லு. ஸோ மாற்றம் தான் ஒரு சேஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு இது இருக்கும் இல்லையா நமக்குள்ள. ஆனால் இப்போ இந்த மாற்றம் என்ற வார்த்தையை கேட்டாலே கடுப்பா இருக்கு. மாற்றம் வேணும், மாற்றம் வேணும், மாற்றம் வேணும், மாற்றம் வேணும், மாற்றம் வேணும். இப்போ என்ன வருது? நாற்றம் தான் அடிக்குது. அந்த மாதிரி சூழ்நிலையில தான் இப்போ தமிழ்நாடு இருக்கு. எங்க பார்த்தாலும் போராட்டம், போர்க்களம். என்ன இது? ஏன் போராடுறாங்க? மக்களை எப்படி போராடுறாங்க? ஆட்சிக்கு வந்து 20 நாள் தான், 20 நாள் தாண்டிடுச்சு. இன்னமும் ஏன் போராடுறாங்க? தண்ணி வரலன்னு ஒரு போராட்டம், கரண்ட் வரலன்னு போராட்டம். கரண்ட் ஏன் வரலன்னு காரணம் திமுக தான் காரணம். ஸோ கடவுளே, அதாவது எங்க போனாலும் திமுக தான் காரணம். இப்போ அவங்களுக்கு தெரியல, கவர்மெண்ட் உங்ககிட்ட தானே இருக்கு. கவர்மெண்ட் உங்ககிட்ட தானே, உங்களை எதிர்த்து யாரும் பண்ணவே முடியாது. அப்புறம் எப்படி நீங்க சும்மா திமுகவே குறை சொல்லணும்? எப்படி இது? என்ன என்ன சொல்ல வரீங்க? இப்போ உங்க ஆட்சி சரியா நடக்கலாம், அதுக்கு திமுக தான் காரணம்னு சொல்றீங்களா? என்ன, அதாவது மக்களுக்கு நீங்க உங்க ஆட்சிக்கு வந்து என்ன சொல்ல விரும்புறீங்க? நீங்க என்ன முன்னாடி சொன்னீங்க, இப்போ என்ன சொல்ல வரீங்க? அது மட்டும் சொல்லுங்க, தெளிவா சொல்லிடுங்க. அதாவது ஆட்சி முறைன்றது ஒன்று இருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா தொடக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா தொடக்கம்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம சிஎம் முன்னாள் முதலமைச்சர் வந்து சொன்னபடியே கையெழுத்து போட்டாரு. இலவச பேருந்து மகளிர் விடியல் பயணம்ன்ற ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வந்தாங்க. அது வந்து அமோக வரவேற்பு முதல் கையெழுத்து. ஆனால் முதல் கையெழுத்து நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு சொன்னீங்க? மாதம் 200 யூனிட் ஃப்ரீன்னு சொன்னீங்களா? அடுத்தது என்ன சொன்னீங்க? விடியல் பயணம் மாதிரி அங்கே ஒரு பார்த்தீங்கன்னா மகளிர் என்னுடைய அக்கா தங்கைகள், பாட்டி, அத்தை அவங்களாம் வந்து பயணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் என்ன சொன்னார்? தமிழ்நாடு முழுக்க முதல் கையெழுத்துங்க. அது 2 மாதம் கையெழுத்து கிடையாது, முதல் கையெழுத்து சொன்னார். செக் பண்ணி பார்த்துங்க. சொன்னீங்களா? அது எங்கே? அது நடைமுறைப்படுத்துனீங்களா? இல்லை. அப்புறம் ஸோ வந்து தொடக்கத்திலேயே வந்து ஒரு பார்த்தீங்கன்னா தவறான ஒரு விஜய் இப்போ சொன்னதை நீங்கள் செஞ்சுருந்தீங்கன்னா, சொன்னது செஞ்சிட்டாருப்பா, பக்காப்பா, சூப்பர்ப்பா, சொன்னதை அப்படியே செஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் செய்யவே இல்லையே. எல்லாமே பார்த்தீங்கன்னா மாற்றம் தான் நடக்குது. விவசாயிகள் கடனை வந்து ரத்துன்னு சொன்னீங்க, ஆனால் என்ன சொல்லிட்டீங்க? 50,000 தான் கடன்றீங்க. ஸோ இந்த மாதிரி பண்ண எப்படி இது? ஆனால் இதுக்கும் பாருங்க, இந்த இன்ஃப்ளூயன்சஸ்லாம் இருக்காங்க பாருங்க, அப்போ ஒரு பேச்சு, இப்போ ஒரு பேச்சு, அப்போ ஒரு பேச்சு, இப்போ ஒரு பேச்சு. அது என்ன பேச்சுன்றத இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். அதாவது இப்போ என்ன இந்த டிவிகே இன்ஃப்ளூயன்ஸ்லாம் பேசுறாங்கன்றத பாருங்க. இன்ஃப்ளூயன்சஸ் அவனுங்களெல்லாம் இதில் அடிக்கணுமா இல்லை இதில் அடிக்கணுமா? ஏண்டா நெஞ்சில் அவங்களுக்குலாம் ஈரமே இல்லையா? மனசாட்சின்னு ஒன்று இல்லை? ஏண்டா கோயம்புத்தூர்ல சின்ன பொண்ணை ரேப் பண்ணி கொலை பண்ணப்பட்டிருக்கா. அவளுக்கு நியாயம் கேட்டு போராடாம அந்த டெத்துக்கு சிஎம் என்னடா பண்ணுவாரு? நான் தெரியாம கேட்கிறேன். கொலை பாத்தீங்களா? அதாவது ஒரு கோவையில் ஒரு பிரச்சனை நடந்துக்குது, சிஎம் என்ன பண்ணுவாரு? நீங்க ஏன்டா சும்மா வந்து திமுக உடன்பிறப்புகளே, திமுக இன்ஃப்ளூயன்சர் ஒரு செருப்பால் அடி பண்ற, ஏன்டா அப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சொல்றாப்புல. இப்போ திமுக ஆட்சியில இதே ஆளு, இதே மூஞ்சி என்ன சொல்லுதுன்னு பாருங்க. கொல்ல ஃப்ரீக்வெண்டா நடக்குதுன்னா அந்த கவர்மெண்ட் எந்த லட்சணத்துல இருக்குன்னு நம்மளால ஈஸியா சொல்ல முடியும். ஆனா ஒரு ஸ்டேட்ல பல பெண்கள் ரேப் பண்ணப்பட்டு கொலை செய்யப்படுறாங்க அப்படின்னா அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் எந்த லட்சணத்துல மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறாங்க, எந்த லட்சணத்துல அந்த கவர்மெண்ட் நடக்குதுன்னு நம்மளால ஈஸியா சொல்ல முடியும். பாத்தீங்களா? அதாவது இப்படிதான் இருக்கிறானுங்க, இப்படிதான் எல்லாருமே இருக்கானுங்க. அதாவது திமுக ஆட்சியில இருந்தா கவர்மெண்ட் பிரச்சனை, சரிங்களா? இப்போ வந்து டிவி ஆட்சியில இருந்தா மக்கள்லாம் வந்து இதுக்கு நீதி கிடைக்கணும்னு போராடுங்கயா. அதுக்கே அவனுக்கு சிஎம் எப்படி வந்து சிஎம்ஏ குற்றம் சாட்டுறீங்க? இதுக்கே கவர்மெண்ட்டை குற்றம் சொல்றீங்க, குற்றம் சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசுறானுங்க. எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. அதாவது விஜய் ஆட்சி வந்தா அப்படி, திமுக ஆட்சி வந்தா இப்படியே பேசினா எப்படி? அட எப்படிங்க? ஐயோ தலையே சுத்துது. இவன் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு அம்மா இவங்க கொளத்தூர் தொகுதி போல இவங்க பாருங்க, எவ்வளவு தெளிவா எவ்வளவு அழகா பேசுறது மட்டும் பாருங்களேன். கொளத்தூர்ல பவர் கட் பயங்கரமா கண்டிக்கிறாங்களாம். எப்படி கண்டிக்கிறாங்க பாருங்க. ஏன் சொல்ல? இவங்களே காசை கொடுத்து ஒருத்தரை பவர் கட் பண்ண சொல்லிட்டு இவங்களே ஒரு 20-30 பேரை கூடி போய் காலையில பவர் கட்க போராடுறாங்களாமா. அது டிவிகேல இருக்க பசங்க இருக்காங்க பாருங்க, அது ஸ்மார்ட் பசங்க, ஸ்மார்ட் ஒர்க்கர்ஸ். அவங்க உடனே போய் அங்கே நின்று யார் பண்ணா, ஏது பண்ணா, யார் காசு கொடுத்தா எல்லா விவரத்தையும் எடுத்துட்டாங்க. அசிங்கம் யாருக்கு அசிங்கம்? உங்களுக்கு தாங்க அசிங்கம். அதே மாதிரி ஒரு செவிலியர் இறந்து போனதுக்காக யாரு அங்க போய் ஒரு 20-30 திமுக காரங்களை உட்கார வச்சு
அதாவது பாத்தீங்களா, ஏங்க திமுக காரங்களே ஏங்க அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க கரண்ட்டுக்கு கட் பண்ணி விடுறீங்க, காசு கொடுத்து கட் பண்ணி விடுறீங்க கரண்ட்டை. பாருங்க டிவிக்கு ஸ்மார்ட்டுங்க, அந்த ஒயிட் ஷர்ட்டு அந்த பேஜ் பேண்ட் போட்டு ஸ்மார்ட்டாக இன் பண்ணிட்டு இந்த மாதிரி சார் நீங்கள் எதுக்கு நீங்கள் கரண்ட் கட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு யார்கிட்ட காசு கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி ஸ்மார்ட்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க. புரியுது? இதுதான் ஸ்மார்ட்னஸ் அரசியல் இதுதான். அதுக்கப்புறம் பார்த்தா செவிலியில் இருந்தாங்க பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து கூடி இந்த கும்பல்லாம் வந்து பப்ளிக் கிடையாது, அங்கே ஒரு திமுககாரங்க அங்கே வந்து காசை 200 ரூபா கொடுத்து உட்கார வச்சிட்டாங்க. இவங்க சொல்லிட்டாங்க. இதை வந்து திமுக வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு, பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. இப்போ வந்து இந்த மாதிரி ஆட்கள்லாம் உருவாகுவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்கள மாதிரி ஆட்களை தடுக்கலனா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தொடர்ந்து அவதூறு பரப்பி மக்களுக்கு என்ன கொண்டு போய் சேர்ப்பாங்க. திமுக தான் இந்த வேலையை பண்ணுது, திமுக தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்றது. இப்போ நீங்க பாருங்க, விஜய் சைட்ல எந்த தவறு நடந்தாலும் அதுக்கு யார் காரணம்? திமுக காரணம். யார் காரணம்? திமுக காரணம். சிறப்பா இல்ல பாருங்க. அதாவது இவங்க மத்தியில நம்ம வந்து எப்படி வாழணும், அந்த 5 வருஷம் நம்ம எப்படி தாக்கு பிடிக்க போறோன்றத சத்தியமா எனக்கு தெரியலங்க. யாராவது தெரிஞ்சா கொஞ்சம் சொல்லுங்க. இந்த மாதிரி தான் தினம் இந்த சோசியல் மீடியாக்குள்ள போனாலே இந்த தாவேகா இன்ஃப்ளூயன்சர்ஸ் சொல்ல தாங்க முடியாத இதுதான் ஏற்பட்டு இருக்கு. தொடர்ந்து முடியல, சத்தியமா முடியல. தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களே, நேத்தோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேட்டியை நான் பார்த்தேன். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா லைவ்ல நீங்கள் பேசுனீங்க, நேற்று பேட்டியும் கொடுத்துருந்தீங்க. என்ன கஷ்டமா இருக்குன்னா, திமுக காரங்களாம் வந்து நீங்க சொல்றீங்க அப்படி திமுக வந்து நம்ம வந்து டிவிக்கே கூட போனது சேர்ந்ததுக்கு அவங்கள வந்து ஏத்துக்க மாட்டாங்க. இது வந்து நார்மலான உணர்வு தான், அதனால வந்து யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க, அவங்க ஏத்துக்க மாட்டாங்க தான். ஆமா, எங்களால ஏத்துக்க முடியல, ஏன்னா உங்களை தலைவர் தான் சொன்னோம். உங்க கட்சிக்காரங்க கூட வந்து உங்களை தலைவர்னு சொல்லிக்க மாட்டா போல, நாங்க வந்து உங்களை தலைவர் தான் சொன்னோம். ஏன் தெரியுமா சொன்னோம்? உங்க மேல ஒரு நற்மதிப்பு இருக்கு. நீங்க இப்ப கூட என்ன சொல்றீங்க, அந்த ஆட்சியை வந்து கலைக்க விட மாட்டோம், நாங்க துணையாக நிற்போம், அதனால தாவேகா வந்து நீங்க தைரியமா வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு. நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், தலைவர் அவர்களே, திருமாவளவன் அவர்களே, என்னன்னா அவங்க வந்து உங்க மேல நம்பிக்கை இல்லாத காரணத்தால மட்டும்தான், யார் மேல, IUML மேல, விசிகா மேல, கம்யூனிஸ்ட் மேல, இந்த 3 கட்சி மேல நம்பிக்கை இல்லாத காரணத்தால மட்டும்தான் என்ன பண்றாங்கன்னா, அதிமுக இருந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 MLAக்களை தூக்கிட்டாங்க, ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டாங்க. இப்போ அவங்க அதே தொகுதியில் நிக்க போறாங்க. இதுதான் நடக்கும். இப்போ இதுக்கு என்ன சொல்ல வரீங்க நீங்க? உங்க மேல நம்பிக்கை இல்லாத காரணத்தை தான் எடுத்துட்டு வராங்க. ஆனா நீங்க என்ன சொல்ல வரீங்க, நான் இருப்பேன், நீங்க கூட இருக்கேன், அவங்க கூப்பிடாதீங்கன்றீங்க. அவங்க கேட்பாங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? கண்டிப்பா கிடையாது. அவங்க ரிசைன் பண்ணி தாவேக்கால இணைஞ்சிட்டாங்க. அவங்க இப்போ வந்து MLAவா அதே தொகுதி நிக்க போறாங்க. இப்போ உங்களோட நிலைப்பாடு என்ன கொஞ்சம் சொல்லுங்களேன். எனக்கு ரொம்ப வந்து நீங்க பேசுறது எல்லாமே ஓகே, நீங்க போயிட்டீங்க, உங்களை கூப்பிட்டாங்க, நாங்க வந்து வெளியில இருந்து ஆதரவு கொடுக்குறோன்னு சொன்னோம், இல்ல வந்து அவங்களுக்கு வந்து இப்போ ஆட்சி தக்க அமைச்சரை கொடுத்தாங்கன்னு சொன்னீங்க. சரி, ஓகே, அப்படி கொடுத்துட்டாங்க, போயிட்டீங்க. சரி, இப்போ இங்க இதுல உங்களோட நிலைப்பாடு என்ன? அது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு. இதை நீங்க வந்து யோசிச்சு நீங்க முடிவு எடுக்கணும். வேற ஒன்றும் சொல்றதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆங்கங்கே பார்த்தீங்கன்னா திமுகவினரும் விசிகாவினரும் சண்டை போடுறாங்க. ஸோ அது ஏன், அதாவது பார்த்தீங்கன்னா ஒன்றுக்குள்ள ஒன்றா அந்தவங்க சண்டை போடுறாங்க. எதனால சண்டை போடுறான்னு நினச்சிட்டு இருக்கீங்க? குடும்பத்தில் பிரச்சனை, வீட்டில் பிரச்சனை, சொந்தக்காரங்க கூட பிரச்சனை. இது உண்மை நடக்குதுங்க. இப்போ சொந்தக்காரங்க கூட பிரச்சனை நடக்குது, ஃப்ரெண்டுக்குள்ளே பேசுறது இல்லை. எதனால நினச்சிட்டு இருக்கீங்க? இந்த டிவிக்கேன்ற ஒரு கட்சி உள்ளே வந்ததால குடும்பத்தில் பிரச்சனை நடக்குது, ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள பிரச்சனை நடக்குது, கூட்டணியாக ஒன்றா மண்ணா இருந்தவங்க கூட அவங்க சண்டை போட்டுக்கிறாங்க. ஆராசா பேசுனது தவறு, அது நானே வந்து வன்மையான கண்டனம். அதாவது எதை சம்மந்தத்தை பற்றி பேசினாருன்றது ஒன்று இருக்குது, வேற எதுமாக கூட சொல்லியிருக்கலாம். ஆனால் இந்த மாதிரி ஒரு கடும் சொற்களால் ஒரு பெண்களை வந்து குறிப்பிட்டு ஒரு வார்த்தைகளால் சொல்கிறது வந்து அது ஏற்றுக்க முடியாத குற்றம் தான், அது பேசக்கூடாது. ஆனால் சண்டை ஏன், சச்சரவு ஏன்? விசிகாவுடன் திமுகவுடன் அப்படியே இருந்தோம். ஓட்டு கேட்க போகும்போது கூட எப்படி வந்தோம்னு சொல்லிட்டு விசிகா தோழர்களுக்கு தெரியும். வேற சொல்றதுக்குலாம் ஒன்றும் இல்லை. தயவு செய்து வந்து வன்முறையை வந்து தவிர்க்கலாம். ஆனால் திருமாவளவர்கள் வந்து இந்த விஷயத்துல என்ன ஸ்டாண்ட் எடுக்க போறாரு அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு வரலாற்று மிக்க சிறப்பு மிக்க ஒரு தீர்ப்பினை சொல்லாங்க. ஒரு விளாத்திக்குளம் அந்த பகுதி மாணவியை வந்து கருப்பழிச்சு சூறையாடி கொலை பண்ணி சித்திரவதை பண்ணிற ஒரு கொடூரனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தண்டனை கிடைச்சிருக்கு. இரட்டை மரண தண்டனை கிடைச்சிருக்கு. அது மிகப்பெரிய வந்து சந்தோஷம் தான் பண்ணணும். இதை நீங்க யாரு கொண்டு வந்தா நினைக்கிறீங்க?
யார் கொண்டு வர நினைக்கிறீங்க? யாரால வந்து இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியல. ஆனால் நிறைய பேர் மறந்துட்டு இருப்பாங்க. மறந்துட்டு வேற விதமான மலைமாற்றுத்தனமாக வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. அவங்களாம் ஒன்னே ஒன்று சொல்றேன், இந்த வரலாற்று மிக்க தீர்ப்பு கிடைச்சதுக்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா முன்னாள் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான். ஏன்னா அந்த சம்பவம் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களோட குடும்பத்துக்கு உத்தரவாதம் கொடுத்திருந்தாரு. கண்டிப்பாக இந்த தீர்ப்பு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு மகிழ்ச்சி அடையும், உங்களை சமாதானப்படுத்த வைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொன்னார். அதே போல் நடந்திருக்கு. ஆனால் ஒருத்தன் இன்ஃப்ளூயன்சர்ஸ், அதாவது தமிழ்நாட்டில் இல்லாமல் ஆஸ்திரேலியா போயிட்டு இன்னைக்கு வரைக்குங்க ஆபாசமான முறையிலையும் ஒரு மரியாதை தக்க முறையிலையும் அவனுக்கும் தமிழ்நாட்டுக்கும் சம்மந்தமே இல்லை. அவன் ஒரு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ரீலங்காலேருந்து வந்தவன். அவெல்லாம் வந்து அங்கே ஆஸ்திரேலியாவில் உட்காந்துக்கின்னு, அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம திமுக ஆட்சியில் இருக்கும்போதும் சரி அவன் வந்து ஆபாசமாக பேசினான். முதலமைச்சரையும் துணை முதலமைச்சரும் பேசினா. இப்போ இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா கேவலமா பேசுறான். அந்த என்ன பேசிருக்கான்றது நீங்க பாருங்களேன். இந்த வீடியோ மறக்காம இந்த டிஎம்கே ஐடிவிக்கு ஷேர் பண்ணுங்க. பிகாஸ் ஏன்னு சொன்னா அந்த பொறம்போக்கு நாங்க தான் எங்கடா டிவிகே இன்ஃப்ளூயன்சர் சொல்லிட்டு தேடிட்டு இருக்கான் போஸ்ட் போட்டு. ஆனா நீ சொல்ற உண்மைதான்டா, நிறைய பேர் ஃபேக்கா பேசுறவனுக்கு ஓடி ஒளிஞ்சிட்டாங்க, அக்கௌண்ட் செக் பண்ணிட்டு ஓடிட்டாங்க. ஆனா நான் JK4TN ஞாபகம் இருக்கா? எத்தனை அக்கௌண்ட் தேடி பேன் பண்ணீங்க. இன்னைக்கு JK4TN 3.0 பேசிட்டு இருக்கடா பொறம்போக்கு நாய. நான் இன்னும் இங்க பேசிட்டா இருக்கேன். அது என்ன சொன்னீங்க வந்துட்டு இந்த பெண்கள் பாதுகாப்பு குழந்தைகள் பாதுகாப்புல உங்க அண்ணன் என்ன பண்ணுவாரா? டே பொறம்போக்கு நாய்களா, விளாத்திக்குளம் அந்த +2 மாணவி கேஸ்ல இன்னைக்கு அவன் ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கா. பொறம்போக்கு நாய, அந்த நாய்க்கு வந்துட்டு இரட்டை மரண தண்டனை கிடைக்குமா? இனி எவனாச்சும் குழந்தைங்க புள்ளைங்க மேல கை வைக்க நினைச்சா சாவு உறுதி. நீ டிஎம்ஏ கிட்ட காசு வாங்கிட்டு குழந்தைங்க மேல கை வைக்க நினைச்சேன்னு சொல்லி உன் சாவுக்கு உன் காசு வாங்கிட்டு புத்தவங்கள்ட்ட கொடுத்துட்டு போயிரு. பொறம்போக்கு நாய்களா. ஏன்டா டே உதயநிதி பாக்க செட் பண்ணி வந்து வேலையை பார்ப்பான். இது எவ்வளவு வேலை டேய் நீங்கள வேலைக்கு பண்ற வேலை தெரியாதுன்னு வச்சுட்டு எனக்கு இந்த உதயநிதியை தொங்க விடல பாத்துக்கோ. அடே நீ எல்லாம் வந்துட்டு காசு கொடுத்து பிரச்சனை உருவாக்கணும். ஏன்டா பார்த்தீங்களா, கோவம் அதிகமாக வருது. வேறு சொல்கிறதுக்குலாம் ஒன்றும் இல்லை. ஒரு பாரபட்ச ஒரு பேசிக் ஒரு அறிவு கூட இல்லாமல் இந்த முட்டாள் பையன் என்ன சொல்கிறான்னா, அங்கேருந்து ஆஸ்திரேலியாவில் இருந்துக்குன்னு இந்த வந்து தீர்ப்பு வரலாற்று மிக்க தீர்ப்பு காரணம் விஜயனை தான் வாங்கி கொடுத்துறான். இங்க பாருங்க, அது எந்த அளவுக்கு ஒரு மன உளைச்சலாக்குறானு பாருங்க. அதாவது இந்த விஷயத்த எப்படி கொண்டு போறாங்கன்னா பப்ளிக் கிட்ட, இந்த தீர்ப்பு வந்தது காரணம் விஜய் என்ன பண்ணாரு? யார் அட்வொகேட் போயிட்டு அங்க இருந்து தீர்ப்பு வாங்கி கொடுத்தா? யார் ஆணையம் அமைச்சா? யார் சிறப்பு ஆணையம் அமைச்சா? அது கொஞ்சம் பாருங்க, எடுத்து பாருங்க. தீர்ப்பு வந்தது இந்த டேட்டு. ஆனா யாரு இது வேலை பார்த்தது? முன்னாள் முதலமைச்சர். அவருக்கு நன்றி சொல்லி, இந்த அட்வொகேட் நன்றி சொல்லிக்கிறாங்க. அப்புறம் நீ அங்க உட்காந்து மரியாதை இல்லாம வாடா போடான்றது எனக்கு புரியல. எனக்கு இது தாவேக்கவினர் தயவு செய்து சொல்றேன், இந்த மாதிரி ஆட்களுக்கு ஆதரவு தெரிவிக்காதீங்க. நீங்க தெரிவிச்சீங்கன்னா உங்க விஜய் அண்ணனுக்கு தான் வந்து கெட்ட பேரு. நம்மளுடைய முதலமைச்சர், உங்க விஜய் அண்ணன் சொன்ன தப்பு, நம்மளுடைய முதலமைச்சர் அவர்களுக்கு தான் கெட்ட பேரு. தயவு செய்து இவனை இந்த வீடியோவை வந்து ஆதரிக்காதீங்க. டிவிக்கே விர்ச்சுவல் வைரஸ், தயவு செய்து நீங்களே வந்து இவனுடைய ஐடியா வந்து பிளாக் பண்ணுங்க. இவனை விடக்கூடாது. இவன் ஆஸ்திரேலியா இருந்து திமிர்னால உட்காந்து பேசிட்டு இருக்கான். இவன் வந்து தமிழ்நாட்டில இருந்து பேச சொல்லுங்க பார்க்கலாம். தைரியமான ஆளந்தா தமிழ்நாட்டில் வந்து பேச சொல்லுங்க பார்க்கலாம். இவனை அந்த பேச்சுக்கலாம் என்ன பேச்சு, என்ன ஆபாசம், இதெல்லாம் வந்து யாருமே கேட்க மாட்டீங்களா? நாங்க வந்து விஜயை வந்து அரசியல் ரீதியாக விமர்சிச்சுட்டு இருக்கோம். இப்ப முதல்வர் ஆன பிறகு நாங்க எந்த அளவுக்கு மரியாதை கூறுமோ அந்த அளவுக்கு நாங்க பேசிட்டு இருக்கோம். ஆனா எங்க கீழே வந்து அரெஸ்ட் பண்ணுன்றீங்களே. இங்க வந்து முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சரையும் முன்னாள் துணை முதலமைச்சரும் தற்போதைய எதிர்கட்சி தலைவரையும் வந்து எவனோ ஒரு எங்கேருந்தோ வந்தவன் வந்து பேசிட்டு இருக்கான். அதை பார்த்து நீங்க எப்படி சும்மா இருக்கிறீங்க? எனக்கு புரியலையே. அது இவனுக்குலாம் கண்டிப்பாங்க ஆஸ்திரேலியா சரி எங்க இருந்தாலும் சரி இவனை தேடி பிடிச்சி கூட்டு வந்து உட்கார வைக்கணும். இவனை விடவே கூடாது. இவனுக்கு கண்டிப்பா இவன் எத்தனை நாள் இவன் பேசுவான்னு தெரியல. நான் சொல்றேன் கேட்டுக்கோ. மிஸ்டர் JK, உங்களுக்கு நாங்க ஒன்றும் பண்ண மாட்டோம். உங்களுடைய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்க போற தண்டனையை மட்டும் பாரு. இதுக்கு வந்து ஒரு அப்பதான் வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு. நான் இதை பத்தி நான் வீடியோ பேசுவேன். வெயிட் அண்ட் வாட்ச். உனக்கு கொடுக்க போறது யாருன்னு பார்த்து தண்டனை உங்களுடைய முதலமைச்சர். உனக்கு என்ன ஆகவர் மட்டும் நீ பாரு ராஜா. இதுக்கப்புறம் நீ சோசியல் மீடியாலே வரக்கூடாத அளவுக்கு உங்க முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் வந்து உனக்கு தண்டனை கொடுப்பார். எனக்கு இந்த ஓட்டு போட்ட மக்களை பார்த்ததாங்க எனக்கு சிரிப்பா வருதுங்க. அதாவது நான் சொல்றதை விட இந்த வீடியோ பாருங்க. நைட் 9 மணில இருந்து கரண்ட் இல்லங்க. கரண்ட் இல்ல. என்ன யார் வந்து பார்க்கவும் இல்ல, யாரும் தெரியல. எம்எல்ஏ ஆபீஸ்ல யாரும் கிடையாது. எம்எல்ஏ யாருன்னு எங்களுக்கு தெரியல. இவங்களுக்கு அந்த எம்எல்ஏ எனக்கு யாருன்னே தெரியலங்க. தண்ணியும் வர மாட்டேங்குது, கரண்ட் வர மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு ரோட்ல போராடிட்டு இருக்காங்க. ஓட்டு யாருக்கு போட்டீங்க? விசிட்டு இருந்து கூட்டிங்க.
வேட்பாளர் மூஞ்சி பார்த்தீங்களா? விஜய் வந்து பண்ணிட்டு இருப்பாரு. ஒரு எம்எல்ஏ வந்து தேர்ந்தெடுக்கணும்னா அவர் ஆள் எப்படி, எத்தனை வாட்டி தொகுதிக்கு வந்திருக்காரு, அவர் என்னென்னலாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்து விசாரிச்சு ஓட்டு போடுறோம். ஆனால் விஜய்ன்ற முகத்துக்காக ஓட்டு போட்டு இப்போ போராட்டம் நடத்திட்டு இருக்கீங்களே, போராட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க. எதுக்கு போராட்டம்? திமுக ஆட்சியில் தினம் போராட்டினீங்களா? எங்க திமுக கடந்த 5 வருஷத்துல திமுக ஆட்சியால வந்து எத்தனை போராட்டம் வந்திருக்கு? இந்த கரண்ட் இல்லை, அடிப்படை வசதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் வந்திருக்கா? சிலவங்க அங்கங்க பண்ணாங்க, அது உடனடியாக நிவர்த்தி பண்ணாங்க. ஆனா இங்க என்ன ஆகுறதுக்கு ஒன்றும் பண்ணல. இன்னும் நிறைய இடத்துல தொடர்ந்து மின்வெட்டு நடந்துதான் இருக்கு, போராட்டம் நடத்தி தான் இருக்கா. இன்னும் கூட பாத்தீங்கன்னா ஒண்ணு தெரியுமா, இன்னும் கூட தகுந்த அதிகாரிகளை வச்சு பேசி என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்ற ஒரு எந்த ஸ்டாண்டும் ஒன்று எடுக்காம, எந்த மீட்டிங்கும் போடாம இன்னமும் வந்து திமுக பத்தி குறை சொல்றாரு சிடிஆர் நிர்மல்குமார் அமைச்சர். அதுக்கு பார்த்தா வந்து எலக்ட்ரிசிட்டி போர்டு சங்க தலைவர் வந்து அவரே வந்து பிரஸ் கொடுத்திருக்காரு. தம்பி, இந்த மாதிரி வந்து நீங்க வந்து திமுக மூல குற்றம் சாட்டத்தை விட்டு துறை ரீதியாக மீட்டிங் வச்சு நடவடிக்கை உடனடியாக எடுங்க, அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம பேசி உடனடியாக முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருக்கா? இந்த சங்க தலைவர் சொல்லியிருக்காரு. அப்புறம் உங்களுக்கு தெரியுதுங்களா இது எங்க போய் எங்க முடியுதுன்னு சொல்லிட்டு? அதனால இந்த மாதிரி மக்களே சும்மா இன்னமும் திமுக தான் பண்ணுது, திமுக பண்ணுதுன்னு சொல்லிட்டு இவங்க வந்து பழிய திமுக மேல போட்டு இவங்க வந்து வேலை செய்யாம பாக்குறாங்க. இல்லைன்னா வந்து இந்த எலக்ட்ரிசிட்டியை வந்து பிரைவேட் கொடுக்கறதாகவும் ஒரு பேச்சுவார்த்தை அங்கங்க போயிட்டு இருக்கு. இது உண்மையான்னு தெரியல, அரசியல் புரசலா வருது. ஏன் நம்ம சப்ஸ்கிரைபர் கூட கமெண்ட்ல போடுறாங்க, இந்த மாதிரி நடக்கிறது காரணம் இந்த எலக்ட்ரிசிட்டி போர்டை பார்த்தீங்கன்னா தூக்கி பிரைவேட்ல கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது உண்மையா என்னன்னு சொல்லிட்டு தெரியல. ஏன்னா தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வந்துட்டு இருக்கப்ப என்ன பண்ணுவாங்க, இப்ப கவர்மெண்ட்ல வந்து பிரச்சனை இப்ப இது பார்க்க முடியல, அதனால வந்து பிரைவேட்ல கொடுத்துட்டா அவங்க சரியா பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய விஷயமும் வரும். ஸோ அதுக்காக முன்கூட்டியே நான் சொல்றேன் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு தெரியல. ஏன்னா தொடர்ந்து இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மின்வெட்டு வந்து எனக்கு தெரியவே தெரியாது. கண்டிப்பா நடக்கிறது சத்தியமா நடக்கவே இல்லை. அதை பார்த்தீங்கன்னா மழை காலம் புயல் காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 நாள் கரண்ட் நமக்கு இல்லாமல் இருந்துச்சு. எங்க பார்த்தீங்கன்னா இந்த கஜா புயல் அப்போ வந்துச்சு, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் கரண்ட் எல்லாம் தொடர்ந்து போனதை நான் பார்த்ததே கிடையாது. இப்படிதான் இருக்கு. இது போக இப்படி ஒருத்தர் போக இப்போ எம்எல்ஏ யாருன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இங்கே பாருங்க, ஒரு அமைச்சர், பிரமாதமான அமைச்சருங்க, அவர்லாம் என்ன வேற லெவலுங்க. அவரு செம்ம ஐடியா கொடுக்குறாரு, நல்ல ஐடியா கொடுக்குறாரு. அதாவது அவர் சொன்ன ஐடியாக்கள்லாம் பார்த்தோன்னு வச்சுக்கலாம் வேற மாதிரி. இது வந்து யாருமே யோசிக்க மாட்டாங்க. இப்போ இந்த ஐடியா வந்து அமெரிக்கா, ஆஸ்திரேலியாலாம் பார்த்தீங்கன்னா நேற்று கொடுத்த ஒரே பேட்டியில் அதை அப்படியே கேட்ச் பண்ணி அவங்களும் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு போயிட்டு இருக்காங்களாம். அது என்ன ஐடியான்றது என்ன சொன்னார்ன்றதை பாருங்க. மெட்ரிக் டன் இப்ப வந்து குப்பை இருக்குன்னு சொல்றாங்க. இதுக்கான தீர்வு பாத்தீங்கன்னா இப்ப அவங்க மறுசுழற்சி பண்றது ஒரு நாளைக்கு 850 டன் குப்பை வந்து இங்க வருது. மாநகராட்சியிலிருந்து வர்றது 850 டன் குப்பை. அப்ப இவங்களுக்கு கெப்பாசிட்டி எவ்வளவு இருக்கு? 1000 டன் கெப்பாசிட்டி தான் மறுசுழற்சி பண்றதுக்கான வசதி இருக்கு. அப்ப மீதி இருக்கிற குப்பை அப்படியே தான் இருக்கு. அது ஒரு கான்ட்ராக்ட் 40 கோடிக்கு ஒரு கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க. அந்த கான்ட்ராக்டுக்காரர் வந்து 2 வருஷம் அக்ரிமெண்ட் போட்டு கான்ட்ராக்ட் அவருக்கு என்னன்னா அதை சலிச்சு அந்த குப்பையையும் பிளாஸ்டிக் கழிவுகள் மண்ணையும் முதற்கொண்டு அப்படியே வெளில எடுத்துட்டு போகணுங்கிறது கான்ட்ராக்ட். இப்ப இதுவரையிலையும் கான்ட்ராக்ட் கொடுத்தும் கூட ஒரு பெரிய அளவுல வளர்ச்சி இல்லை. அதுல நீங்க இவங்க கான்ட்ராக்டுங்க பேர்ல 40 கோடி அவங்க சலிச்சு குப்பையை எடுத்துட்டு போற 40 கோடி ஒரு ஃபண்டு இவங்க கான்ட்ராக்ட் கொடுத்துருந்தாலும் இது மாற்றி ஏற்கனவே ஒரு 45 கோடி கொடுத்து அது ஒண்ணுமே நடக்கல. அடுத்து 25 கோடி இருக்கிறாங்க, அதுவும் நடக்கல. திருப்பி நீங்க ஒவ்வொரு தேவையும் நிதி ஒதுக்கி இது யார்கிட்ட போகுது, இந்த பணம் யார் எடுத்துட்டு போறாங்க கண்ணுக்கு தெரியாம அது போயிட்டு இருக்கு. இது வழிதாங்க. தோகுடியில வந்து பாறைக்குழி கிட்டத்தட்ட 1500 அடி 1200 அடி பள்ளம் இருக்கு. கிட்டத்தட்ட 1200 அடி பள்ளம் இருக்கு. 200 அடி 300 அடின்னு பாத்தீங்கன்னா கீழே டெப்த் இருக்கு. அதுல கொண்டு போய் கொட்டிட்டோம்னு வச்சுங்களேன், இது யாருக்கும் எந்த பாதிப்பும் வர போறது இல்லை. இதை விட சுற்றுச்சூழல் பாதிப்புலாம் அங்க வராது. பாத்தீங்களா? வா பக்கால பாருங்க. அதாவது இப்ப புரிதுங்களா? இந்த ஐடியா வந்து நேற்று பார்த்துட்டுலாம் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா எல்லாம் பெரிய பெரிய நாடுகள்லாம் வந்து பார்த்துட்டு யார் என்ன அறிவு இருக்கு, இதை அப்படியே உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. அதாவது என்ன சொல்றா அப்படின்னா, குப்பை கிடங்குலாம் இருக்கு பாத்தீங்களா, குப்பை கிடங்குலாம் இருக்குல்ல, அதுல வந்து என்ன பண்றாங்க, கான்ட்ராக்டர் எடுப்பாங்க, 40 கோடி செலவாகுதுங்க. அவங்க போயிட்டு அதை அந்த குப்பைகளை எடுத்து மறுசுழற்சி பண்ணி அதெல்லாம் வேலைக்கே ஆகாதுங்க, திருப்பி குப்பை தான் வந்துட்டு இருக்கோம். அதனால வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, அங்கே கல்குவாரி இது பார்த்தீங்கன்னா 1200 அடி பள்ளம் இருக்கு பார்த்து, அந்த பள்ளத்துக்குள்ள இந்த குப்பைகளை கொட்டினா முடிஞ்சு போச்சு, யாருக்கும் இந்த பிரச்சனை வராது. சூப்பர்ல, இன்னும் ஐடியா பாருங்க. அதான் சொல்றேன். அதாவது சூப்பரா ஓட்டு போட்டீங்கம்மா நீங்க. நல்ல திருவெரும்பூர் மக்களே வேற மாதிரி நீங்க.
கொஞ்சம் கூட ஒரு பேசிக்குங்க அது. அந்த குப்பையை தூக்கி அந்த பள்ளத்துக்குள்ளே 1700 அடி பள்ளத்தில் கல்குவாரிக்குள்ளே நீங்கள் போட்டு பள்ளத்துக்குள்ளே போட்டு மூடினீங்கன்னா அந்த நிலத்தடி நீர் என்ன ஆகும்? என்ன ஆகும்? ஒரு பாய்சனாக மாறி அது ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை உண்டாக்கும். ஆனால் தெரியாமல் இவர் என்ன பண்ணுறாரு, குழி தோண்டி புதைச்சிடலாம், முடிஞ்சு போச்சு, புதைச்சிட்டா என்ன தெரிய போகுதுன்னு நினச்சிட்டு எவ்வளோ ஒரு சர்வசாதாரணமான 1700 அடி அனல எல்லா குப்பையும் கொட்டிடலாமா. ஒரு சர்வசாதாரணம் பேசுகிறா போல யாரு? இந்த திருவெறும்பூர் எம்எல்ஏ. திருவெறும்பூர் மக்களே உங்களுக்கு தான். அடுத்து இவர் இப்படி இல்லை, இந்த பக்கம் பாருங்க, நம்மளுடைய அமைச்சர், ஃபேமஸான அமைச்சர் ஸ்ரீநாத், அவரு பேட்டி கேட்குறாங்க. இந்த கச்சத்தீவு சம்மந்தமாக நோ கமெண்ட்ஸ். நோ கமெண்ட்ஸ். பாருங்க, இதுக்கு முன்பாக இருந்த அரசுகள் பாத்தீங்கன்னா கச்சத்தீவை மீட்போம் அப்படின்றத தொடர்ச்சியா சொல்லிருந்தாங்க. ஆனா எதுவுமே நிறைவேற்றல. இந்த அரசு என்ன மாதிரியான செயல்பாட்டுல இருக்க போகுது? அத பத்தி இப்போ பேச முடியாது. நோ கமெண்ட்ஸ். நோ கமெண்ட், நோ கமெண்ட்ஸ், நோ கமெண்ட்ஸ். அதாவது அவர் சொன்னதுக்கு எது நோ கமெண்ட்ஸ்னா, இந்த மாதிரி வந்து இதை பற்றி நான் பேச விரும்பல, நோ கமெண்ட் சொல்கிறாப்புல. அந்த வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தா திமுககாரனை கமெண்ட் பண்ணிட்டு இருக்கான். ஏன்பா இது கச்சத்தீவு பற்றி பேசுகிறாங்க, நீ வந்து எப்படி வந்து நோ கமெண்ட் சொல்லுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆனால் ஒரு தாவேகா பயணங்க கிடையாது. ஏன்னு பார்த்தா அப்போ தான் உத்து நோக்கி யோசிச்சு பார்த்து தெரியுது. அவர் நோ கமெண்ட் சொன்னார்ல, அந்த வீடியோக்கு கமெண்ட் கூட போடாமல் போயிட்டாருங்க. தற்கூறிங்களா டேய். ஆனால் வேற மாதிரி, இப்போ வேற மாதிரி உண்மையில சொல்கிறேன். ஆனால் இந்த அளவுக்கு வர்றே வா